அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையான இந்த நாளிலே புனித அந்தோணியாருக்கு ஏன் இந்த செவ்வாய்க்கிழமை விசேஷ நாளாக எல்லாராலும் கொண்டாடப்படுகின்றது என்ற காரணத்தினை இந்த காணொளியின் மூலம் நாம் அறிந்து கொள்வோம். புனித அந்தோணியார் இறந்தது 1231 ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி. அன்றைய நாளானது ஒரு வெள்ளிக்கிழமை. ஆனால் புனித அந்தோணியாருடைய திருவுடலானது அடக்கம் செய்யப்பட்டது 1231 ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று. அன்றைய நாளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பதுவா நகரில் கூடி புனித அந்தோணியாருடைய திருவுடலுக்கு வணக்கம் செலுத்தினர். மேலும் அதில் பல நோயாளிகள் தங்களுடைய நோய் நீங்க வேண்டும் என்று புனித அந்தோணியாருடைய திருவுடலை பார்த்தும் புனித அந்தோணியாருடைய கல்லறையில் கைகளை வைத்தும் ஜெபித்தனர். அன்றைய நாளில் ஜெபித்த மக்கள் அனைவருமே தங்களுடைய நோய்களில் இருந்தும் உடல் மன நோய்களில் இருந்தும் முழு விடுதலையை அன்றைய நாளில் பெற்றுக்கொண்டனர். மேலும் எண்ணிக்கை இல்லாத பல புதுமைகள் அந்த நாளில் பதுவா நகரில் நடந்ததாக எல்லா மக்களும் சாட்சியம் பகர்கின்றனர். எனவே அன்றைய நாளிலிருந்து மக்கள் அனைவரும் புனித அந்தோணியாரை நோக்கி செவ்வாய்க்கிழமைகளில் நவநாள் எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தனர். மேலும் புனித அந்தோணியார் 13ஆம் தேதி இறந்ததால் 13 செவ்வாய்க்கிழமைகள் பக்தியும் ஆரம்பிக்கப்பட்டது. நாளடைவில் இந்த பக்தி முயற்சியானது கத்தோலிக்க மக்கள் எல்லாரிடையும் பரவ ஆரம்பித்தது. இதன் காரணமாகவே தான் இன்றளவும் புனித அந்தோணியாருக்கு செவ்வாய்க்கிழமைகள் உகந்த நாளாக எல்லா மக்களாலும் கொண்டாடப்படுகின்றது. இந்த பக்தி முயற்சிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் பொலோனியா பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு தம்பதி, அவர்களுக்கு 22 ஆண்டுகளாக குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. அவர்கள் புனித அந்தோணியாரிடம் பக்தி வைத்து அந்தோணியாரிடம் குழந்தை பேருக்காக ஜெபித்து வந்தார்கள். ஒரு நாள் புனித அந்தோணியார் அந்த பெண்மணிக்கு காட்சியளித்து தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகள் பிரான்சிஸ்கன் ஆலயத்தில் உள்ள தன்னுடைய திருசுரூபத்தை பார்த்து ஜெபித்து வந்தால் உனக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறுகின்றார். அந்த பெண்மணியும் அந்தோணியாருடைய சுரூபத்தை 9 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து சந்தித்து ஜெபித்தார். அவருக்கு குழந்தை பேரும் கிடைத்து குழந்தையும் பிறந்தது. பிறந்த அந்த குழந்தையானது அழகின்றி பொலிவின்றி எல்லாராலும் அருவருக்கத்தக்க ஒரு கோலத்தில் இருந்தது. அந்த பெண்மணி மீண்டும் புனித அந்தோணியாரை நோக்கி, அந்தோணியாரே, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர், ஆனால் இப்படி ஒரு அருவருக்கத்தக்க நிலைமையில் இந்த குழந்தை பிறந்துள்ளதே என்று சொல்லி வேண்டுகின்றார். புனித அந்தோணியாருடைய பீடத்தில் குழந்தையை கிடத்துகின்றார். புனித அந்தோணியாருடைய பீடத்தில் குழந்தை பட்டதும் அந்த குழந்தையினுடைய அருவருக்கத்தக்க நிலை மாறி குழந்தை இயல்பு நிலைக்கு, அழகான நிலைக்கு மாறுகின்றது. இந்த புதுமையானது எல்லா மக்களாலும் பெரிதும் பேசப்படுகின்றது. இந்த நிகழ்வுக்கு பிறகு மக்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அநேக மக்கள் செவ்வாய்க்கிழமைகள் ஜெபித்து புனித அந்தோணியாருடைய புதுமைக்கும் அற்புதத்திற்கும் சான்றும் பகர்ந்தார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த சிறப்பு மிக்க செவ்வாய்க்கிழமை பக்தி முயற்சியை புனித அந்தோணியாரிடம் ஏறெடுத்து நம்முடைய வாழ்வில் இருக்கும் எல்லா சிக்கல்களையும் எல்லா பிரச்சனைகளையும் புனித அந்தோணியாரிடம் ஒப்படைப்போம். செவ்வாய்க்கிழமை அந்தோணியாருடைய நாள், அங்கு ஜெபிப்பவர் ஜெயம் பெறும் நாள். நாமும் புனித அந்தோணியாரை நோக்கி செவ்வாய்க்கிழமை பக்தியை ஏறெடுப்போம். வாழ்வில் ஜெயம் பெறுவோம். ஆமென்.